அதிகமான மக்கள் நம்முடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பதில் கவனக்குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள் என்கிறான் அல்லாஹ். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஆசையோடு, அர்ப்பணிப்போடு, கவனத்தோடு செய்கிற போது அது நமக்கு சாதகமானதாக, நமக்கு பயன் தரக்கூடியதாக மாறும். எதில் நமக்கு கவனக்குறைவு இருக்கிறதோ, அதிக கவனம் செலுத்தாமல் விடுகிறோமோ, அதை நாம் இழக்க நேரிடும். கடையை வச்சுட்டு அந்த கடையிலிருந்து லாபத்தை பெற வேண்டும் என்பதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். அந்த கவனம்தான் நமக்கு லாபத்தை தருது. அந்த கடையினுடைய விஷயத்தில், வியாபாரத்தின் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தால் நஷ்டமடைய வேண்டிய சூழல் உருவாகும். பிரயாணத்தில் ஏற்படுகிற சிறு கவனக்குறைவு பெரிய விபத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவில், அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறிய கவனக்குறைவுகள் தலாக்கனும் மனம் முறிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு மருத்துவரிடத்தில் ஏற்படுகிற சிறு கவனக்குறைவு ஒரு பேஷண்டினுடைய மரணத்திற்கு காரணமாக அமைகிறது. இப்படி வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு கவனக்குறைவுகள் கூட பெரிய நஷ்டத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்கிற விஷயம், வஇன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். மனிதர்களில் பெரும்பாலானோர் கவனக்குறைவாகவே இருக்கிறார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நாம் அதை கவனத்தோடு செய்கிற போது அது எவ்வளவு பயன் மிக்கதாக, எவ்வளவு நல்லதாக நமக்கு மாறுகிறது. அதை நாம் கண்டுகொள்ளாத போது, கவனக்குறைவாக இருக்கிற போது எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு அது நம்மை இட்டு செல்கிறது என்பதை பார்க்கிற போது அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,